நைட் டின்னருக்கு ஹோல் வீட் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு க்ரீம் சீஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஆயில் சேர்த்து ஹோல் வீட் பாஸ்தாவை அதில் சேர்த்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் போல் வேக வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது சாட்டே பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்து சாப்டு கார்லிக், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனிஸில் எப்போ இந்த குக்கி டின் அண்ட் டப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்போ இருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் அவுட் ஆகிறது இந்த டின் அண்ட் டப் தான். 15+ ஃப்ளேவர்ஸில் அவைலபிளாக இருக்குது. குக்கி அண்ட் சாக்லேட்டி ஃப்ளேவரோட உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவா குட்டிக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ சீசனிங், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஃப்ளோர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா நிறையாவே நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதோட நம்ம பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஹோல் வீட் பாஸ்தா ஸோ குட்டீஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.